ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ஹனுமன் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணுறதுனால எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்கிடும். அதாவது நவகிரகத்தோட தோஷங்கள் நீங்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். தனியின் தந்தை உன் குருநாதன் சர்க்குணன் பருந்தி அதனால் தொல்லை இனி எனக்கு இல்லை இன்றும் காக்க இமையா தேவர் வியப்பினிலால கனியனும் எம்மிரை கண்ணுதர் பெருமான் உனைவடி தீட்டனர் உத்தம பொருளாய் பணிமிகும் மார்கழி மூலம் கேது பார்ப்புகள் வலியவன் காலில் தோன்றினேன் இனியன நல்குவை எத்தோஷம் ஆயினும் இன்குரு வீட்டினில் பிறந்தவனென்றோ ராகு செவ்வாயும் உன்னருள் இருப்பின் ராவமத் துன்பம் இதுதான் உண்மை. புராதனன் புனிதன் ராமன் போற்றும் புண்ணியமூர்த்தி கன்னியன் அனுமன் விராதனை என்றோம் வேண்டிய நல்கும் இணையமே ஆஞ்சநேயன் அறினி புராமணம் கொண்ட கூந்தருக்கு கோவியர் திரேதா யுகத்தில் இவனை தேர்ந்தவன் தன்னை தேர்ந்தனன் அதனால் தீர்ந்தனன் பெரும்பகை தெழும்புகழ் கொண்டான் நேர்ந்தனன் மனத்தில் நினைவில் கனவில் ஓர்ந்தனன் அவனே அனுமன் சூரிய சுக்கர பகவானும் ஆரியன் ஒன் சொல் ஆரியாரோ கான் வேரியங் கமலை செல்வி ஸ்ரீதேவி வேட்டனலே உனை சிரஞ்சீவி என்றே. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் பார்ப்போம். தனியின் தந்தை உன் குருநாதன் அப்படின்னா சனி பகவானோட தந்தையான சூரியன் உன்னோட குருநாதனாச்சியப்பா. சர்க்குணன் பருந்தி அப்படின்னா இனிமையான குணங்களை உடைய சூரியன் அதனால் தொல்லை இனி எனக்கு இல்லை அப்படின்னா சூரியன் உன்னோட குருவா இருக்கிறதுனால மேலே எங்களுக்கு சூரியனால எந்த தொல்லையும் இல்லை இன்றும் காக்க இமையா தேவர் வியப்பினிலால அப்படின்னா மனிதர்கள் மாதிரி தேவர்கள் கண் இமைக்கிறதெல்லாம் இல்ல. அப்படிப்பட்ட அவங்களே என்னை ஆச்சரியப்படுற மாதிரி நீ என்னை காப்பாத்துப்பா. கனியனும் எம்மிரை கண்ணுதர் பெருமான் அப்படின்னா இனிமை நிறைந்த இறைவனாகிய வெற்றிகளை கண்கள் கொண்ட சிவபெருமான் உனைவடி தீட்டனர் உத்தம பொருளாய் அப்படின்னா உன்னை ஒரு உத்தமனாக படிச்சிட்டாரு. பணிமிகும் மார்கழி மூலம் கேது பார்ப்புகள் வலியவன் காலில் தோன்றினேன் அப்படின்னா பனி நிறைஞ்சிருக்கக்கூடிய மார்கழி மாசத்துக்குரிய கேது உலகமே புகழக்கூடிய வலிமை நிறைஞ்சவன். அவரோட காலில் நீ தோன்றுவனாச்சே இனியன நல்குவை எத்தோஷம் ஆயினும் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் அதை நீ நல்லவிதமா மாத்திருவ. இன்குரு வீட்டினில் பிறந்தவன் என்றோ அப்படின்னா இனிமை நிறைஞ்ச குருநாதனான வியாழனோட வீட்டுல பிறந்தவனாச்சே நீ. ராகு செவ்வாயும் உன்னருள் இருப்பின் ராவமத் துன்பம் இதுதான் உண்மை அப்படின்னா உன்னோட அருள் இருந்துச்சுன்னா ராகுவும் செவ்வாயும் தரக்கூடிய துன்பம் இல்லாமலே போயிடும். இதுதான் உண்மை. புராதனன் புனிதன் ராமன் போற்றும் அப்படின்னா அதிகாலத்தை சேர்ந்த புனித குணமுடைய ராமனை போற்றக்கூடியவன் நீ. புண்ணியமூர்த்தி கன்னியன் அனுமன் அப்படின்னா நீ புண்ணியமூர்த்தியாவும் இருக்கிற கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிற ஹனுமன் விராதனை என்றோம் வேண்டிய நல்கும் இணையமே ஆஞ்சநேயன் அறினி அப்படின்னா ராவணனையும் வென்று கேட்கக்கூடியதெல்லாம் கொடுக்கக்கூடியவன். அத்தகைய ஞானம் நிறைஞ்சவன் தான் ஆஞ்சநேயர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புராமணம் கொண்ட கூந்தருக்கு கோவியர் அப்படின்னா புராமணம் வீசக்கூடிய கூந்தலை கொண்ட அரசனாகிய திரேதா யுகத்தில் இவனை தேர்ந்தான் அப்படின்னா திரேதா யுகத்துல வந்த ராமர் ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தவன் தன்னை தேர்ந்தனன் அதனால் அப்படின்னா தன்னை தேர்ந்தெடுத்தவனோட காலடியிலேயே சேர்ந்தவன் அதனால தேர்ந்தனன் பெரும்பகை தெழும்புகழ் கொண்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த பகையும் கிடையாது. பெரிய புகழ் கொண்டவனாகவும் இருக்கான். நேர்ந்தனன் மனத்தில் நினைவில் கனவில் ஓர்ந்தனன் அவனே அனுமன் அப்படின்னா மனசுலையும் நினைவிலையும் எப்பயும் நிறைஞ்சிருக்கக்கூடியவன் ஆஞ்சநேயன். கனவுல கூட ராமரையே நினைச்சிட்டு இருக்கிறவன் பேர்பட்டவன் தான் இந்த ஆஞ்சநேயன். சூரிய சுக்கர பகவானும் ஆரியன் ஒன் சொல் ஆரியாரோ கான் அப்படின்னா சூரியன் சுக்கரன் புதன் பகவான் இவங்க எல்லாருமே உன்னோட சொல் பத்தி தெரியாதவங்களா. வேரியங் கமலை செல்வி ஸ்ரீதேவி வேட்டனலே உனை சிரஞ்சீவி என்றே அப்படின்னா தேன் சொட்டக்கூடிய தாமரை மலர்ல இருக்கக்கூடிய லட்சுமி தேவி சிரஞ்சீவின்னு அழைச்சு அந்த வரத்தையும் கொடுத்தாலே. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.